ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கங்க. இங்கே திருவள்ளூரில் ஒரு ஹோம் லோன் விஷயமா ரிவைஸ்க்காக வந்திருக்கோங்க. சின்ன வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கணும். வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம 26ஆம் தேதி அன்னைக்கு குடியரசு தினத்தை கொண்டாட போகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல வளர்ச்சிகளை கண்டிருக்கு. இப்போ ஆனால் இந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி தான் கல்வி சாப்பாடெல்லாம் கொடுத்து கல்வி அறிவை புகட்டணும்னு ஸ்கூலில் மாணவர்களுக்கு இந்த அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்காக நிறைய அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. சலுகைகள் பல கொடுக்குறாங்க. அவங்க காலில் போகிற செருப்புலேருந்து புஸ்தகம் வரைக்கும், அவங்க காலேஜுக்கு போகிற வரைக்கும் நிறைய சலுகைகள் பண்ணுறாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, நிறைய மாணவர்கள் நலனுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதை துளி கூட உணராத மாணவர்கள் அதிகமான தவறுகளை இந்த சின்ன வயசில் பண்ணுறது இந்த அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. ப்ரைவேட்டில் ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட அடிக்கடி இதெல்லாம் போய் அதிகமாக இறங்குறதில்ல, பார்க்குறதில்ல. இந்த பசங்க அந்த விழுப்புரத்தில் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு காலை உரசிக்கிட்டு போகிறத பார்த்துட்டு கண்டக்டர் சொன்னதுக்கு அவன் அங்கே இறங்கிட்டு ஆளை கூப்பிட்டு அந்த கண்டக்டரை அடிக்கிறானுங்க, வெட்ட போகிறானுங்க. பட்டாக்க கத்தி பல கலாச்சாரம் பல இடத்துல பரவிட்டு இருக்குது. இந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் தங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை ஒழுங்காக பயன்படுத்தி கல்வியில் முன்னுக்கு வாழ்க்கையில் உருப்புற வழியை பாருங்கள். அதுதான் சுதந்திர தினத்துக்கு நான் சொல்கிற ஒரு தாழ்மையான ஒரு அன்பான மெசேஜுங்க. தேங்க்யூ ஸோ மச்.